வணக்கம் மாணவர்களே. 12th பிசிக்ஸை நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் யூனிட் 2 பார்த்தோம். அது கம்ப்ளீட் பண்ணோம். நிறைய எக்ஸ்பிளனேஷன், நிறைய டாபிக்ஸ் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம தேர்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லினா மேக்னடிசம் அப்படிங்கிற அந்த சாப்டர் தான். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல நம்ம அதில் இம்பார்ட்டண்டான பேசிக்கான சில விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போகலாம். ஓகே, ரைட். ஆல்ரெடி உங்களுக்கு எர்த்து அப்படிங்கிறது தெரியும். அண்ட் எர்த்துக்கு எர்த் வந்து ஒரு மேக்னட்டா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு ஒன்று இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எர்த்துக்கு அதாவது எர்த்து மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற டேம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எஸ், அதுதானே? ஓகே. நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு ஒரு காம்பஸ், இது ஒரு பார் மேக்னெட், ஒரு காம்பஸ் எடுக்கிறீங்க. இந்த காம்பஸை வச்சு நம்ம நார்த் போல் சவுத் போல்லாம் பார்ப்போம். அப்படிதானே? காம்பஸ் நீடில் வந்து நார்த் டைரக்ஷனை காமிக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஓகே, ரைட், இது நார்த், இது சவுத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதானே? பட் ஏன் காமி அண்ட் இப்ப எர்த்துல நார்த் காமிக்கு அப்படின்னா அது உண்மையான நார்த்து கிடையாது. நம்ம மேப்ல காட்டுற நார்த்து கிடையாது. சரியா? நார்த் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி த ட்ரூ நார்த் we see on our maps. ஓகே, இதெல்லாம் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட போறோம். ஓகே, ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், ஃபண்டமெண்டல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எர்த் மெக்கானிசம், அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஓகே, எர்த் வந்து ஒரு பெரிய ஒரு மேக்னெட். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. அதெல்லாம் தெரியும். மேக்னெட் தானே மேக்னெட்டிக் ஃபீல்டு போடுது. அதை நம்ம பிரசன்டேஷன் ஒரு இது காமிக்கிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி சொல்லிடலாம். அப்போ இந்த ஃபீல்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு, உயிரினங்களுக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய சோலார் ரேடியேஷன்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது, பாதுகாக்கிறது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நெட்ல கூட அடிச்சு பார்க்கலாம். சரியா? பட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்? ஓகே, அதுல ஒன்று இருக்கா? இப்போ இதுல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்றேன், அந்த சிமுலேஷன் காட்டிட்டு நான் உங்களுக்கு வரேன். ஓகே, ஓகே. இப்போ ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரிய வரும். தெரிஞ்சுங்களா? ஓகே, குட். ஓகே. ஸோ இங்க நீங்க என்ன பார்க்கலாம்னா ரெண்டு டிவைஸை பார்க்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட், இன்னொன்று வந்து காம்பஸ். இந்த இருக்குல்ல, இதுதான் காம்பஸ். ஏன்னா காம்பஸ்ங்கிறது ஒரு சின்ன மேக்னெட் தான். அதுதான். ஓகே, ஏன்னா அதுலயும் நார்த் போல் சவுத் போல் இருக்கு தெரியும். மேக்னெட்ல சவுத் போல் நார்த் போல் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ இதுல இருந்து நீங்க பாக்குறது என்னெல்லாம் பாக்குறீங்க? வாங்க, மேக்னெட், இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது. கரெக்டா? அதுதானே? மேக்னெட்டிக் லைன்ஸ் பாஸ் ஆகுது. ஓகே, நான் இப்போ தூரத்துல அப்படி எடுத்துருந்தேன். காம்பஸ் இப்போ இருக்கு. இப்போ இந்த காம்பஸ்ல ரெண்டு எண்ணா இருக்கும். ஒன்று ஒயிட் கலரு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலரு. இப்போ ரெட் கலர் வந்து நார்த் டைரக்ஷனை டினோட் பண்ணுது, ஒயிட் வந்து சவுத் டைரக்ஷன் டினோட் பண்ணுது. ஓகே, நான் மேக்னெட் பக்கத்துல கொண்டு வரோம்னா அந்த போலுக்கு ஏத்தாப்புல அது அட்ராக்ட் ஆகும். கரெக்டா? இப்போ நார்த் போல் பக்கத்துல நான் கொண்டு வரணும், என்ன கலர் வரணும்? ஒயிட் கலர் வரணும். சரியா? ஓகே, ரைட். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ இல்லை. சரியா? இருக்கு, அது நம்ம பார்க்காம இருக்கோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து பக்கத்துல அப்படி கொண்டு வரோம். எஸ், அட்ராக்ஷன் ஆயிருக்கா? ஓகே, இப்போ இது அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு போறேன், சவுத் போல் கொண்டு போறோம். அப்போ அந்த ரெட் கலர் மார்க் வரணும், அது டினோட் பண்ணும். மேக்னெட்டோடைய சவுத் போல நார்த் போல், காம்பஸோட நார்த் போல் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆப்போசிட் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும், லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் ஆகும். அதனால ரிப்பல். இப்போ நார்த் போல் ரிப்பல் ஆகி போயிருக்கு, சவுத் போல் ரிப்பல் ஆகி போயிருக்கு. ஆப்போசிட்டா அட்ராக்ட் ஆகுது. இது நீங்க ரொட்டேட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த காம்பஸ் வந்து, ஏன்னா அது ஃப்ரீல சஸ்பெண்டடா தான் இருக்கும், அதனால ஈஸியா அதோடைய ரொட்டேட் ஆகி நமக்கு ஏற்றாதான் வரும். ஓகே,
ஸோ இப்போ எர்த்தை வச்சு பார்க்கும் போதும் எர்த்தும் ஒரு மேக்னெட், நம்ம வந்து ஒரு நார்த் போல் சவுத் போல் இப்படி வச்சுக்கிறோம். சரியா? இப்படி இருக்கு. ஓகே. ஸோ நீங்க வந்து காம்பஸை கொண்டு வரீங்க. இந்த காம்பஸ்ல இப்போ நல்லா பாருங்க, அந்த மேக்னெட்டோடைய ஒரு நிமிஷம், இப்ப திருப்பி இங்க பார்த்து வாங்க, ஏன்னா அந்த இடம் ரொம்ப முக்கியம். இங்க உங்களுக்கு நார்த் போல்ல அந்த ஒயிட் கலர் காமிக்கி, அதே மாதிரி சவுத் போல்ல இந்த ரெட் கலர் காமிக்கி. ரைட்டா? எர்த்துலயும் நம்ம வந்து இப்ப கொண்டு வரோம், இப்போ காம்பஸை கொண்டு வரோம். ஓகே, பாருங்க. ஸோ வழக்கம் போல காம்பஸில் உள்ள சவுத் தான் அந்த நார்த் அட்ராக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து காம்பஸோடைய நார்த் வந்து சவுத்த அட்ராக்ட் ஆயிருக்கு, அதனால இப்படி காமிக்கு. பட் இங்கதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சவுத் போல் நார்த் போல் உண்மையான பூமியோடைய உண்மையான நார்த் போல் சவுத் போல் கிடையாது, கொஞ்சம் தள்ளி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புரியுதா? அது ஆல்ரெடி நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரியா? ரைட். ஸோ இந்த நார்த்து அப்படிங்கிறது நம்ம அந்த காம்பஸ் நீடில் வந்து நார்த்தை டினோட் பண்ணுது, பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா அது எக்ஸாக்டா நார்த் கிடையாது. ஓகே, ரைட். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம், ஒரு மேக்னெட், எர்த் வந்து ஒரு மேக்னெட், ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் வந்து விடுது, அதோடைய மேக்னெட் எப்படி பார்ப்போம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா, அதுக்கு 3 டேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன டேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் டெக்லைனேஷன். செகண்ட் பாயிண்ட் மேக்னெட்டிக் டிப். இந்த 3 கீ டேம், 3 காமன்ஸ் நம்ம யூஸ் ஆஃப் மேக்னெட்டிக் டிப். அண்ட் தேர்ட் ஒன் ஃபைனலா உள்ளது எர்த்தோடைய ஹரிசாண்டல் ஃபீல்டு. ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட், ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரியா? அதனால ஒரு ஷார்ட்டா அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, இந்த 3 டேம் தான் நாம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட். தட் இஸ், ஒரு கன்ஃபியூஷன் நம்ம நடந்தது இல்லை, நார்த் போல் சவுத் போல் இல்ல, அதுதான் பத்தி பார்க்கிறோம். ஸோ இங்க நீங்க பார்க்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா 2 வார்த்தை, ஒண்ணு ஜாகிரபிக், இன்னொன்னு மேக்னெட்டிக் போல்ஸ். ஜாகிரபிக் போல்ஸ், மேக்னெட்டிக் போல்ஸ், இந்த 2 வார்த்தை. சரியா? ஜாகிரபிக்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா புவியியல் இதுல இருக்கு நம்ம சொல்லுவோம். மேக்னெட்டிக்னா காந்தவியல் அதை வச்சு சொல்றோம். இப்போ எர்த்த நீங்க வந்து ஒரு சுத்தரக்கூடிய பம்பரம் மாதிரி நினைங்க. பம்பரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸை பொறுத்து அந்த பம்பரம் வந்து அப்படியே சுத்தும். அதே மாதிரி எர்த்தும் ஒரு ஆக்சிஸை பொறுத்து அப்படியே சுத்துது. எப்படி? சரியா? இந்த ஆக்சிஸை பொறுத்து இப்படி சுத்துது. ஓகே, இதுல அட் த வெரி டாப் நமக்கு வந்து அந்த வெரி டாப் இருக்குல்ல, இந்த பாயிண்ட், அதுதான் நம்ம அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த ஆக்சிஸை பொறுத்து தான் அது ரொட்டேட் ஆகுது. இதோட இந்த வெரி டாப் பொசிஷன் நம்ம சொல்றோம்ல. ஸோ the point at the very top where the axis of rotation exists, the surface is a geographic north pole. புரியுதா? அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல அந்த வெரி டாப் பொசிஷனை நம்ம என்ன சொல்றோம்னா ஜியோகிராபிக் நார்த் போல் சொல்றோம். ஓகே, ரைட். இப்போ இததான் நம்ம என்ன சொல்றோம்? ட்ரூ நார்த் சொல்றோம். இததான் நம்ம என்ன சொல்றோம்? ட்ரூ நார்த். கிளியர் ரைட்டா? இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான். இட் இஸ் a fixed point. ஓகே, இததான் நம்ம மேப்ல பார்ப்போம். அண்ட் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, இந்த போலு
ஆர்டிக் போர்ஷன் இருக்குல்ல அதோடைய மிடில்ல இருக்கு. ஓகே, அந்த பாயிண்ட் சொல்றாங்கல்ல அந்த பாயிண்ட் வந்து ஆர்டிக் த போல் இஸ் லொகேட்டட் இன் த மிடில் ஆஃப் ஆர்டிக் ஓஷன். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து எர்த்த மேக்னடிசம் எர்த்தோடைய மேக்னடிசம் பத்தி பார்க்கிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எர்த்தோடைய கோர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோல்டன் அயன் நிக்கல் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மோல்டன் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அதனால அது வந்து ஒரு ஹியூஜ் டைனமோ மாதிரி ஆக்ட் ஆகும். பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபீல்ட அது ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃபீல்டுக்கு அதோடைய ரெண்டு போல் இருக்கு. ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலே ஒன்று நார்த் போல் சவுத் போல் வந்துடும். அப்படிதானே? எர்த்தோடைய மேக்னடிசம் பத்தி பார்க்கிறோம். எர்த்தோடைய கோர்ல இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் மோல்டன் அயன் அண்ட் நிக்கல் இதனால அது ஒரு ஹியூஜ் டைனமோவா ஆக்ட் ஆகுது. ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இட் ஹேஸ் ஓன் நார்த் அண்ட் சவுத் போல். கிளியர் ஆயிட்டா? இந்த பாயிண்ட் கிளியர் ஆயிடுது. இப்ப அடுத்து வரோம். இந்த மேக்னெட்டிக் இந்த இடத்த பத்தி பேசுவோம். இந்த மேக்னெட்டிக் நார்த் போல் எங்க இருக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. மேக்னெட்டிக் நார்த் போல் எங்க இருக்கும்னா நம்மளுக்கே தெரியும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது அந்த ஒரு பால் மேக்னெட் காமிச்சேன் அந்த லைன்ஸ் தான் அப்படியே பாஸ் ஆகி இப்படி போகணும். அதே மாதிரி இங்க போட்டிருப்பாங்க அந்த புக்லயும் இப்படி போட்டிருப்பாங்க. இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். கரெக்டா? ஏதாவது ஒரு சின்ன கேப்ல இருக்கு. இது வந்து ஒண்ணு டச் பண்ணக்கூடாது. இது அழிக்கணும்னு சொல்றோம்னா அப்படி இருக்கு. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஒரு இமேஜினரி லைன் டிரா பண்ணுவோம். தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். சரியா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன பண்ணும்னா இந்த சர்ஃபேஸ் எர்த்தோட சர்ஃபேஸ்ல பெர்பெண்டிகுலரா போய் விழும். அப்படியே ஆரம்பிச்சு பெர்பெண்டிகுலரா போய் விழும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் enter the earth perpendicular to the surface. ஓகே, இப்போ இங்க ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஒரு பிசிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ நமக்கு வந்து புக்ல ஒரு இதை போட்டிருப்பாங்க, அந்த பிக்சரை போட்டிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ ட்ரூவை நான் பத்தி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரூ நாட் போல் த எர்த் ரொட்டேஷன் அரௌண்ட் த ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை பொறுத்து பண்றது அதுதான் நம்ம ட்ரூ நார்த் போல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த புக்ல உள்ள இதை அப்படியே ஃபர்ஸ்ட் இங்க எழுதுகிறேன். இது வந்து ஜியாகிரபிக் நார்த் போல், இதெல்லாம் ட்ரூ நார்த் போல்வாங்க. இப்போ இதை வந்து எர்த்துன்னு போட்டிருப்பாங்க. எர்த்து அப்படின்னு போட்டுருவேன். வேற என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா வேற ஓகே. இப்போதைக்கு இது போகும். ஏன்னா நம்ம சவுத் போலுக்கு தான் வரப்போறோம். ஓகே, எர்த்து ட்ரூ நார்த் போல். ஓகே, அடுத்து இதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல மேக்னெட்டிக் எர்த் மேக்னெட்டிக் சவுத் போல் அப்படின்னு எழுத போறோம். இப்போ இதை சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதை டைரக்ஷன் போட்டேன். இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படி போய் இப்படி ஆரம்பிச்சு போய் எப்படி இங்கே பெர்பெண்டிகுலரா போய் என்ட்ராது. அதுதான் பார்த்தோம்னா பெர்பெண்டிகுலரா போய் என்ட்ராதுப்பா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ரைட். ஸோ வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள இப்படி வர மாதிரி இருக்கும். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா வெளியில இப்படி போற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு சவுத் போலு, இது வந்து நார்த் போலு. எஸ் என் அப்படின்னு போட்டோம். ஒரு பார் மேக்கிற மாதிரி நினைச்சு போட்டோம். ஓகே, இப்ப இதுக்கு பக்கத்துல இந்த ஒரு லைன் சொன்னோமா, இதுதான் என்னதுன்னா எர்த் மேக்னெட்டிக் சவுத் போல். எர்த் மேக்னெட்டிக் சவுத் போல். கன்ஃபியூஷன் ஆகுதா? இதுதான் உண்மையான, இது உண்மையான நார்த் போல். பட் மேக்னெட்டா இருக்கும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்க வச்சு நம்ம சொல்றக்கூடிய சவுத் போல் பாத்தீங்கன்னா நார்த் போல் பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். சரியா? இந்த சைடு சவுத் போல் பக்கத்துல உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சும்மா நான் ஒரு அப்ராக்சிமேஷன் இங்க போட்டிருக்கேன். இங்க வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ட்ரூ அப்படின்னு தெரியும். ட்ரூ சவுத் போல் சார் அப்படின்னு இப்ப நீங்க சொல்லிடுவீங்க. ட்ரூ சவுத் போல். ஆனா அது பக்கத்துல இருக்கிறது எர்த்தோடைய மேக்னெட்டிக் நார்த் போல். எர்த்தோடைய மேக்னெட்டிக் நார்த் போல். இந்த லைன்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர்ல நம்ம காட்டினது எல்லாமே புரிஞ்சுதான். ஓகே, ஸோ மேக்னெட்டிக்
நார்த் போல் சவுத் போல் பார்த்துக்கோங்க. ஜாகிரபிக் நார்த் போல் சவுத் போல பார்த்துக்கோங்க. மேக்னட்டிக் நார்த் போல் அப்படிங்கிறது இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு என்ட்ரா நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். பிசிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது மேக்னட்டிக் சவுத் போல் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இது ஆக்சுவலி இந்த மேக்னட்டிக் நார்த் போல பிசிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இது எப்படி சொல்லணும்னா மேக்னட்டிக் சவுத் போல சொல்லுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலாரிட்டி. அதனாலதான் நம்மளுக்கு வந்து காம்பஸ் நீடில் உள்ள அந்த நார்த் பாயிண்டிங் என்ன அந்த பாயிண்டிங் எந்த எங்க இருக்குன்னா உங்களுடைய அந்த காம்பஸ் நீடில் போய் அட்ராக்ட் ஆகுமா காமிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட்லி the magnetic north pole is not the same location as the geographic north pole. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஜாகிரபிக் நார்த் போல் இருக்கு, இங்க எர்த் மேக்னெட்டோடைய சவுத் போல் இருக்கு. பட் ரெண்டுமே எக்ஸாக்டா கிடையாது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். இட்ஸ் நாட் த சேம் லொகேஷன். அதே மாதிரி கீழே சரிங்களா, ட்ரூ சவுத் போல் இருக்கா, அது பக்கத்துல அந்த எர்த்தோடைய மேக்னெட்டோடைய நார்த் போல் இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதனால நான் புள்ளியை கொஞ்சம் தள்ளி வச்சேன். இதுதான் சொல்லிப்பாங்க, ரெண்டுத்துக்கும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த ஆக்சிஸ் இந்த பாயிண்ட் சொல்றது ஒரு பிக்ஸ்டு பாயிண்ட். பட் இந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எர்த்தோடைய நார்த் மேக்னெட்டிக் நார்த் போல் இந்த இது வந்து மாறிட்டே இருக்கு. சரியா? அது வந்து ரொம்ப ஹியூஜா உடனே எல்லாம் மாறிடாது. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மூவிங் டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படியே இப்போ ஆர்டிகிள் இருக்கு, அப்புறம் கொஞ்சமா மூவ் ஆகும், கான்ஸ்டன்ட்லி ட்ரிப்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த ஜாகிரபிக் நார்த் போல் இஸ் ஃபிக்ஸ்டு, கிளியர், அண்ட் ரிலேட்ஸ் டு த எர்த் பின்னு. மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் மேக்னெட்டிக் சவுத் போல் அது மூவிங் ஆகும், அண்ட் இட் ரிலேட்ஸ் டு தி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். பின்னு வேற, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேற. இப்போ கிளியரா? இதெல்லாம் கிளியரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, குட். இதுதான் நம்ம புக்லையும் போட்டிருப்பாங்க. அப்புறம் இது ட்ரூ நார்த் போல் இதெல்லாம் எழுதிருக்கா பார்க்குறேன். ஒரு பார் மேக்னெட் ட்ரா பண்ணியிருக்கான். ஓகே. ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ் பொறுத்து ரொட்டேட் ஆகும். ஓகே, ரைட். இதெல்லாம் படிச்சிடலாமா? இப்போ அந்த 3 எலமெண்ட்ஸ், அது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்க்கலாம். மேக்னெட்டிக் டெக்ளினேஷன் கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணணும். ஓகே, ஓகே, சரி. இப்போ இந்த மேக்னெட்டிக் டெக்ளினேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 2 நார்த் போலோடைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சு போச்சு, 2 சவுத் போலோடைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சு போச்சு. அதுதானே? ஸோ இப்போ நம்ம மேக்னெட்டிக் டெக்ளினேஷன் பார்க்குறோம். டெக்ளினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள். அந்த ஆங்கிள் என்னன்னா, இப்போ ட்ரூ நம்ம புக்கில் உள்ளதை பார்த்துட்டு அந்த புக்கில் உள்ள ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். வந்து காம்பஸ் போட்டுப்பாங்க. சரியா? இது ஜாகிரபிக் மெரிடியன் போட்டிருப்பாங்க. இங்க ஒரு லைன் போட்டிருப்பாங்க. இதுக்கு உண்டான ஒரு ஆங்கிள் போட்டிருப்பாங்க, தீட்டா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த தீட்டா தான் ஆங்கிள் ஆஃப் டெக்ளினேஷன். ஓகே. ஸோ இது எதை, இந்த டி அப்படிங்கிற ஆங்கிள் ஆஃப் டெக்ளினேஷன் என்னது? ட்ரூ நார்த் போலுக்கும் மேக்னெட்டிக் சவுத் போல் அதுக்கு உண்டான ஒரு ஆங்கிள் தான். இது கிளியர்? ஓகே. ஸோ டே அண்ட் நைட் வந்து நமக்கு வருது அப்படின்னா எர்த் வந்து அதோடைய ஜாகிரபிக் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ஒரு வெர்டிகல் லைன் வந்து அதை பாஸ் த்ரோ பண்ணுது, அதான் ஜாகிரபிக் ஆக்சிஸ் அப்படிமோ. இட் இஸ் கால்ட் ஜாகிரபிக் மெரிடியன். அண்ட் கிரேட் சர்க்கிள் பெர்பெண்டிகுலர் எர்த் ஜாகிரபிக் ஆக்சிஸ் வந்து ஜாகிரபிக் ஈக்குவேட்டர் அப்படின்னு. ஈக்குவேட்டர்லாம் உங்களுக்கு தெரியும், அதை சுற்றி இப்படி ஒரு எர்த் இருக்கும், ஒரு கிரேட் சர்க்கிள் நீங்க போடுவீங்க, அதுதான் ஈக்குவேட்டர். அதுதான் எப்படி வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு லைன் மாதிரி நீங்க ட்ரா பண்ணியா ஓகே அப்படின்னா. ஓகே. அப்போ the straight line which connects magnetic poles of earth is known as the magnetic axis. எப்படி ஜாகிரபிக்கா கனெக்ட் பண்ணக்கூடியோ, ஜாகிரபிக் நார்த் போல் சவுத் போல் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆக்சிஸ் ஜாகிரபிக் ஆக்சிஸ் சொல்றோமோ, மேக்னெட்டிக் போல்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆக்சிஸ் மேக்னெட்டிக் ஆக்சிஸ் நம்ம சொல்றோம். ஓகே, ஓகே. இந்த மேக்னெட்டிக் ஆக்சிஸ், அந்த வெர்டிகல் லைன் மேக்னெட்டிக் ஆக்சிஸ் வழியா போகுது இல்ல, அதுதான் மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்லுவோம்.
அண்ட் அதுக்கு ஒரு கிரேட் சர்க்கிள் போட்டீங்கன்னா அது வந்து மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். ஓகே ரைட். ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு காம்பஸ ஆர் மேக்னெட்டிக் நீட்ல ஃப்ரீயா தொங்க விடுறீங்க சரியா? எப்படி தொங்க விடுறீங்க? அப்படி தொங்க விட்டுறீங்கன்னா என்ன ஆகும்? When a magnetic needle is freely suspended, the alignment of the magnet does not exactly lie along the geographic meridian. இது இப்பதான் பார்த்தோம். கரெக்டா அப்படி ஜியோகிராபி மிரர்ல அதோடைய சவுத் போல் நார்த் போல் அப்படி நிக்காது, கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்கும். அப்படி அதுதான் ஏன்னா ட்ரூ வேற இப்ப இருக்கிறது வேற. ஸோ the angle between magnetic meridian என்ன தெரிஞ்சு போச்சு சரியா? அதுக்கும் அட் ஏ பாயிண்ட் அதுக்கும் ஜியோகிராபிக்கல் மெரிடியனுக்கும் உண்டான ஆங்கிள் தான். இப்ப புரியுது, இதுதான் டெக்னேஷன். ஸோ ஒரு லைன் போடலாம், இப்படி ஒரு லைன் இருக்கு, இல்ல இப்படி நம்ம போட எப்படின்னா போயிடும். ஸோ இதுக்கும் இதுக்கும் உண்டான ஒரு லைன். இதை கொஞ்சம் ஸ்டாண்டிங்கா நீங்க ட்ரா பண்ணாலும் ஓகே. பட் எப்படினாலும் நமக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னது, மேக்னெட்டிக் அந்த ஆக்சிஸ் அந்த பாஸ் ஆகக்கூடிய லைனுக்கும் ஜியோகிராபிக் ஆக்சிஸ் அந்த பாஸ் ஆகக்கூடிய லைனுக்கும் உண்டான ஆங்கிள் தான் டெக்னேஷன். இது நீங்க காம்பஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அட் ஹையர் latitudes the declination is greater, whereas near the equator the declination is smaller. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹையர் latitudeல டெக்லைனேஷன் வந்து கிரேட்டரா இருக்கும், ஈக்குவேட்டர்ல பாத்தீங்கன்னா இது ஸ்மாலா இருக்கும். இந்தியால டெக்லைனேஷன் ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால். அண்ட் ஃபார் சென்னைக்கு வந்து மேக்னெட்டிக் டெக்லைனேஷன் -1°16' மினிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் நெகட்டிவ். அதை நான் சொல்றேன், பெஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது என்னங்கிறத நான் சொல்றேன். இது வரைக்கும் புரியுதா? ஆங்கிள் பிட்வீன் ட்ரூக்கும் அந்த மேக்னெட்டிக் உண்டான நீங்க எந்த ஒரு பாயிண்ட் எடுக்கலாம், எந்த ஒரு லொகேஷனா எடுக்கலாம், இந்தியா எடுக்கலாம், டெல்லி எடுக்கலாம், எதுதான் எடுக்கலாம். அங்க நீங்க ட்ரூக்கும் இந்த மேக்னெட்டிக் இதுக்கும் உண்டான ஆங்கிள் பாக்குறீங்க, அதுதான். ஓகே ரைட். இப்போ நீங்க வந்து ஒரு எங்கேயோ நிக்கிறீங்க, ஒரு ஒரு பொசிஷன்ல நிக்கிறீங்க. நீங்க வந்து அந்த ட்ரூ நார்த் நோக்கி நிக்கிறீங்க, தட் இஸ் ஜியோகிராபிக் நார்த் போல நோக்கி சரியா? நீங்க ஒரு காம்பஸை கையில வைக்கிறீங்க. அந்த காம்பஸ் நீடில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் போல் சவுத் போல் காமிக்கும். அதுதான் இந்த காம்பஸ் நீடில் பாயிண்ட்ஸ் மேக்னெட்டிக் நார்த் காமிக்கும். அப்ப ஆங்கிள் படி இந்த ரெண்டு டைரக்ஷன் தான் டெக்லைனேஷன். ஓகே ரைட். இப்ப நமக்கு வந்து பெஸ்ட் பாசிட்டிவ் அப்படிலாம் சொல்றாங்களா? அது ஏன்னா சப்போஸ் உங்களுடைய காம்பஸ் பாயிண்ட்ஸ் டு த ட்ரூ நார்த், ஈஸ்ட் ஆஃப் ட்ரூ நார்த், ஈஸ்ட் ஆஃப் ட்ரூ நார்த், அந்த ட்ரூ நார்த்துக்கு ஈஸ்ட்ல இருந்ததுன்னா டெக்லைனேஷனை டிஏ நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சொல்லுவோம், ஆர் ஈஸ்ட்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது புக்ல இருக்காது, பட் இதை நோட் பண்ணிக்கோங்க சரியா? சப்போஸ் உங்களுடைய காம்பஸ் பாயிண்ட்ஸ் டு த வெஸ்ட் ஆஃப் ட்ரூ நார்த், ட்ரூ நார்த்துக்கு வெஸ்ட்ல இருந்ததுன்னா ட்ரூ நார்த் அப்படின்னு போட்டிருக்கேன், டி போட்டிருக்கேன். அப்ப என்ன உங்களுக்கு தெரியும் சார், நெகட்டிவ் சார் அண்ட் வெஸ்ட் வேர்ட். எஸ், இதனால உங்க புக்ல வெஸ்ட் போட்டு நெகட்டிவ் போட்டிருப்பாங்க, ஏன்னா இதுதான் புரியுதா? இப்ப அது ஏன் போட்டிருக்காங்க தெரியும் பார்த்து விச் இஸ் நெகட்டிவ் பெஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா இதுதான். இதை நோட் பண்ணிக்கோங்க, புக்ல இருக்காது. உங்களுடைய காம்பஸ் பாயிண்ட் வந்து ட்ரூ நார்த்துக்கு ஈஸ்ட்ல இருந்ததுன்னா அதை வந்து கன்சிடர் பாசிட்டிவ் சொல்லுவோம், ஈஸ்டோட சொல்லுவோம். உங்களோட காம்பஸ் ட்ரூ நார்த்துக்கு வெஸ்ட் இருந்ததுன்னா டெக்லைனேஷன் நெகட்டிவ் அண்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா? ஓகே, இந்த ஆங்கிள் டிபெண்ட், அதாவது மாறிட்டே இருக்கு, டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் லொகேஷன். ஏன்னா நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி நிக்கிறாங்க, நான் ஒரு மாதிரி இருக்கேன்னா அப்ப ஆங்கிள் மாறும் தானே. இப்போ உதாரணத்துக்கு தர்மபுரி எடுத்துக்கோங்க, இல்ல கோயம்புத்தூர் எதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ தர்மபுரின்னு எடுத்தீங்கன்னா டிக்ளேஷன் அதை வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா 0.8 டிகிரி வெஸ்ட் அப்படிதானே? அப்போ காம்பஸ் வந்து எப்படி பண்ணும், அந்த ட்ரூ நார்த்துக்கு வெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு தெரியும்.
ஆனா நீங்க லண்டன் மாட்டேன்னு சொன்னா லண்டன்ல 0.5 டிகிரி வெஸ்ட். அதே மாதிரி இந்த வேர்ல்டோடைய அதர் பார்ட்ஸ் நீங்க பார்க்கும்போது எதர் ஈஸ்டா இருக்கலாம் இல்ல வெஸ்டா இருக்கலாம். சரியா? அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் a critical piece of information for navigators, pilots and surveyors who need to find their precise location. They must use charts to correct their compass reading or magnetic declination to find true north. ஓகே, ரைட்டா? ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பைலட்ஸ் நேவிகேட்டர்லாம் தேவைப்படும். அவங்களுக்கு வந்து இந்த சார்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி அதோடைய காம்பஸ் அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்ணி ஏன்னா அந்த ஆங்கிள் வச்சு கரெக்ட் பண்ணலாம். எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு ஈஸ்ட் 0.5 வெஸ்ட்லையா ஈஸ்ட்லையா, அப்ப அதை கரெக்ட் பண்ணி ட்ரூ நார்த்தை கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டானே? அந்த காலத்துல ஃபுல்லாமே நீங்க சில படத்துலலாம் பார்க்கலாம். வடக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டு டேரக்ஷன் மட்டும் தான் சொல்லுவாங்க. அதுலயும் முக்கியமா வடக்கு, அதை மட்டும் தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய படத்துல பார்க்கலாம், வடக்கு திசையை நோக்கி போங்க, நார்த்தை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்த் டேரக்ஷன் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க. மற்ற டேரக்ஷன் அவங்களுக்கு அது யூஸ் ஆகலையா என்னன்னு தெரியல. ஆனா அந்த படத்துல எல்லாமே நார்த் சவுத் சாரி வடக்கு 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 அப்படிங்கறத சொல்லிட்டே இருப்பான். ஓகேவா? ரைட். அப்புறம் ஓகே, ட்ரூ நார்த்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது கிளியரா? ஓகே, இப்ப நம்ம அடுத்து என்ன வரோம்னா மேக்னெட் டிப், ரெண்டாவது கான்செப்ட். மேக்னெட்டிக் டிப் எப்படி ஒரு மேக்னெட்டிக் டெக்ளினேஷன், இது வந்து டிப் இன்னொன்னு வரதுன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐன்னு சொல்லுவாங்க. ஐ எப்படி மேக்னெட்டிக் டெக்ளினேஷன் நமக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் ஆங்கிள் சொல்லுதோ, மேக்னெட்டிக் டிப் வந்து வெர்டிகல் ஆங்கிள் பத்தி சொல்லுது. Vertical angle of the earth magnetic field. So this is the angle that the earth total magnetic field lines make with a horizontal surface. Okay, அது நீங்க படத்துல பார்க்கலாம். horizontal surface இருக்கும், total magnetic field இருக்கும். அந்த ரெண்டுத்துக்கு உண்டான ஆங்கிள் தான் magnetic field. ஓகே, ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை ஒரு இமேஜினரி லூப்பா எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஈக்குவேட்டர்ல இருக்கீங்கன்னா இந்த லைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா எர்த் சர்ஃபேஸ்க்கு பேரலா இருக்கும். அப்ப உங்களோட ஒரு ஸ்பெஷல் காம்பஸ் இருக்கு, அது நீங்க ஃப்ரீயா அப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ இட் வுட் ஸ்டே பெர்ஃபெக்ட்லி ஃபிளாட் அப்படின்னு இருந்ததுன்னா அப்படி இருக்காது, அப்படியே ஆடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க லேப்ல பார்க்கும்போது ஆடிட்டு அதுதான் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் சொல்றாங்க, ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு காம்பஸ் சொல்றாங்க. அதாவது அப்படியே பெர்ஃபெக்ட்லா ஃபிளாட்டா இருந்துட்டா டிப் ஆங்கிள் 0. ஓகே, பெர்ஃபெக்ட்லி ஃபிளாட்டா இருந்ததுன்னா டிப் ஆங்கிள் 0 ஆயிருக்கு மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ல. ஏன்னா அந்த அந்த இடத்துல லைன்ஸ்லாம் எர்த் சர்ஃபேஸுக்கு பேரலா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து அது அப்படியே டுவர்ட்ஸ் போல்ஸ்க்கு ஈக்குவேட்டர் வந்து போல்ஸ் வாங்க, ஏன்னா ஈக்குவேட்டர் வேற போல்ஸ் வேற. அதான் அந்த ஒரு பிக்சர் இருக்கு, நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போறது நல்லதுதான். இதை நீங்க பார்க்கலாம். எர்த் ரொட்டேஷன் அந்த ஒரு ஆக்சிஸ் போட்டிருப்பாங்க, அதான் எர்த் ரொட்டேஷன் ஆக்சிஸ். இதை பொறுத்து தான் அப்படியே சுத்துது. பட் நார்த் போல் சவுத் போல் பாருங்க கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பாங்க. சரியா? ஜாகிரபிக் நார்த் போல், மேக்னெட்டிக் நார்த் போல், சவுத், இப்போ உங்களுக்கு கிளியரா பண்ணுங்க. அண்ட் ஆர்பிட் போட்டிருப்பாங்க. ஓகே, ஈக்குவேட்டர் பாருங்க போட்டிருக்காங்கன்னா இந்த இந்த பிக்சர்ல பாத்துக்கோங்க. நார்த் போல் சவுத் போல் எங்க இருக்கு, ஈக்குவேட்டர் எங்க இருக்கு, ஆர்பிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஆக்சிஸ் எப்படி இருக்கு, எர்த் ரொட்டேஷன் இதை பொறுத்தா ரொட்டேட் ஆகுது, எர்த் ரொட்டேஷன் ஆக்சிஸ் பொறுத்து. பட் கரெக்டா ஆக்சிஸ்லேயே நார்த் போல் சவுத் போல் இல்லை. இவ்வளவு நேரம் அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து இந்த காம்பஸை அந்த ஈக்குவேட்டர்ல இருந்து அப்படியே போல்ஸ்க்கு அப்படியே கொண்டு போறீங்க. அப்ப இந்த லைன்ஸ்ல என்ன ஆகும்னா கர்வ் டவுன்வர்ட்ஸ் ஆகும். மேக்னெட்டிக் நார்த் போல்ல
at magnetic north pole, field lines are pointing straight down to the earth. சரியா? ஓகே, என்ன சொல்றோம் நம்ம, மேக்னெட்டிக் நார்த் போல்ல ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா straight down to the earth. அப்ப காம்பஸ் நீடில் would point straight down, making dip angle 90 degree. அதுவே நீங்க மேக்னெட்டிக் சவுத் போல் பார்க்கலாம். மேக்னெட்டிக் சவுத் போல்ல ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாயிண்ட் ஸ்ட்ரைட் அப் அவுட் ஆஃப் த எர்த். ஸோ ஃபர்ஸ்ட் இது இன்டு த எர்த், இது அவுட் ஆஃப் த எர்த். அப்ப அந்த இடத்துல டிப் ஆங்கிள் எவ்வளவுனா மைனஸ் 90 டிகிரி. இது பிளஸ் அதனால போடலாம், மைனஸ்ங்கிறது கண்டிப்பா வரும். -90. இது வந்து டிப் ஆங்கிள். அப்போ மேக்னெட்டிக் சவுத் போல்ல ஐ அப்படிங்கிறது -90 டிகிரி, மேக்னெட்டிக் நார்த் போல்ல, ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் டிப் அப்படின்னா இருந்தது, அது வந்து வெர்டிகல் ஆங்கிள், அந்த ஆங்கிள் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு. ஓகே ரைட். ஸோ இதனாலதான் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான காம்பஸ் எடுக்கிறோம். அந்த ஸ்டாண்டர்டான காம்பஸ் வந்து which is designed to move horizontally does not work well near the poles. The magnetic force pulling the needle vertically not horizontally. ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டான காம்பஸ் எடுக்கும் போது ஹரிசாண்டலா அது மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? அது நியர் த போல்ஸ் டஸ் நாட் ஒர்க் நியர் த போல்ஸா இருக்கும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அந்த நீடில வெர்டிகலா பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சு, ஹரிசாண்டல் இல்லை, அதனால அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். ஓகே ரைட். இப்போ நம்ம புக்ல போட்டிருக்கிறத அந்த ஒரு பிக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அந்த பிக்சரை டிரா பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஒரு பிவோட் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அதுல லைனை பாருங்க இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இது போட்டு டாட்டர் லைன் போட்டிருக்கேன். சரியா? அப்படி டாட்டர் லைன் போட்டிருக்கேன். இது ஐ, இது BH வெக்டார், தட் இஸ் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் ஹரிசாண்டல் தெரியும், ஹரிசாண்டல். இது B வெக்டார். சரியா? இப்போ அதே மாதிரி இங்க வந்து நான் ஊதா கலர்ல ட்ரா, நம்ம புக்ல உள்ள மாதிரியே ட்ரா பண்ணிருக்கேன். அப்படி ட்ரா பண்ணிருக்கேன். பண்ணிட்டு இப்படி ட்ரா பண்ணுறேன். ஓகே, டாட்டர் லைன் போடுறேன். ஏன் சார் டாட்டர் லைன் போடணும்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது சொல்றதுக்கான தான் நான் வந்து டாட்டர் லைன் அப்படியே போட்டேன், புக்ல உள்ள மாதிரியே போட்டேன். ஓகே, இது மேக்னெட்டிக் டிப்பை பத்தி கத்துக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டயக்ராம். நீங்க பார்க்கலாம், ஒரு ஒரு ஃப்ரீயா சஸ்பெண்டட் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் நீட்ல பார்க்கலாம். சரியா? இட் இஸ் நாட் ஜஸ்ட் பாயிண்டிங் ஹரிசாண்டல், இட் இஸ் டில்ட். அடுத்த ஹரிசாண்டலா இருக்கு, கொஞ்சமா டில்ட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் இல்லாம கொஞ்சம் டில்ட்டா இருக்கு. ப்ளூ எண்ட் இந்த இருக்குல்ல, இதுதான் which is the north pole of the needle. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இது வந்து என்னது? நார்த் போல் ஆஃப் த நீடிலோட நார்த் போல். அதே மாதிரி இது ரெட் பாத்தீங்கன்னா, இதுல ப்ளூ எண்ட் அப்படிங்கிறது நார்த் போல் ஆஃப் த நீடில். இட் இஸ் பாயிண்ட் டவுன்வர்ட்ஸ். இட் tells us a few things. First, we are in the northern hemisphere where the field lines point downwards. எல்லாம் போட்டுப்பாங்க. ஓகே, இப்போ இதுல இந்த இந்த ஒரு டாட்டருக்கும் இந்த ஒரு டாட்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? ஓகே, the dotted line represent the total magnetic field vector B vector. இந்த இடத்துல இந்த டாட்டர் லைன், இது வந்து டேஷ் லைன் சொல்லுவாங்க, இது வந்து டாட்டர் லைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டாட்டர் லைன் டோட்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல டினோட் பண்ணுது. திஸ் வெக்டர் இஸ் ஃபில்டு டவுன்வர்ட்ஸ் இருக்கு. இதுல இருக்குல்ல டேஷ் லைன், இந்த இடத்துல இது டேஷ் லைன் பண்ண, இது வந்து ஹரிசாண்டல் பிளேன். அப்ப ஆங்கிள் பட் இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கும் ஹரிசாண்டல் லைனுக்கும் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டாருக்கும் உண்டான ஆங்கிள் தான் ஆங்கிள் டிப் ஆங்கிள் ஹை. கிளியர் ஆயிட்டா? சரி, ஓகே. இப்போ இந்த ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வந்து, அதாவது எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ரெண்டு டைப்பா பிரியும். ஒன்னு வந்து வெர்டிகல் காம்பவுண்ட், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் காம்பவுண்ட்.
ஹரிசாண்டல் காம்பவுண்ட் பிஇ கட்சி போடுறோம், வெர்டிகல் காம்பவுண்ட் இங்க தேவையில்லை. சரியா? அப்போ ஹரிசாண்டல் காம்பவுண்ட் இஸ் a part of the total field that is parallel to the earth surface. earth surface க்கு parallel இருக்கும். total magnetic field ஓட ஒரு part தான். okay, so this is the force that makes a regular compass needle align itself horizontally. okay, B gets a horizontal காம்பவுண்ட் எப்படி வருவாங்கன்னா B cos I அப்படின்னு வருவாங்க. ஐனா டிப் ஆங்கிள், Bனா டோட்டல் ஃபீல்ட் அப்படி தெரியும். அதே மாதிரி வெர்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட B sin I அப்படின்னு எழுதுவாங்க. கிளியர் ஆயிட்டா? B இத நம்ம புக்ல நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த B சப்ஸ்கிரிப்ட் E போட்டுப்பாங்க. E போடாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பொதுவா Bனாலே டோட்டல் ஃபீல்டு அப்படின்னு தெரியும். எர்த்தோடைய ஃபீல்டு நெட் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு போடுவாங்க. அதனால B E நீங்க போடாட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் இதை ஞாபகம். ஓகே, இப்போ I is equal to 0 டிகிரி, இது ஆல்ரெடி இருக்கும். I is equal to 0 டிகிரி அப்படின்னா அடுத்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ல இருக்கும். அப்ப நீங்க காஸ் ஐல 0 போட்டீங்கன்னா காஸ் 0 வந்து 1. அப்ப B கெட்ஸ் எப்படி வரும்னா டோட்டல் பிக்கு ஈக்குவல் ஆகும். அதே மாதிரி மேக்னெட்டிக் போல்ஸ்ல I is equal to 90 டிகிரி நான் சொன்னேன். அப்ப அந்த இடத்துல காஸ் 90 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது 0 ஆயிரும். அப்ப sin 90 போட்டீங்கன்னா அந்த இடத்துல B கெட்ஸ் வந்து 0 ஆயிரும் இந்த இடத்துல. அப்ப sin 90 போட்டீங்கன்னா 1 ஆயிரும். அப்ப இந்த இடத்துல BV is equal to B அப்படின்னு வந்துடும். சரியா? ரைட். This confirms why compasses don't work at the force. There is no horizontal force to guide them. நம்ம பார்த்தோமா அது ஒர்க் ஆகாது அப்படின்னு பார்த்தோமா? ஏன்னா இதனாலதான் எந்த வித ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இல்லாதனால பிகெட்ஸ் வந்து 0 ஆயிட்டனால நமக்கு வந்து போல்ஸ்ல சொல்றோம். போல்ஸ்ல சொல்றோம்னா இங்க எழுத பிகெட்ஸ் வந்து பிபிசி கூட 0 ஆயிரும். ஓகே, இந்த இடத்துல பிகெட்ஸ் வந்து 0 ஆயிரும். ஓகே, இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஹரிசாண்டல்ல எதுவுமே ஃபோர்ஸ் இல்லாதனால உங்களுக்கு வந்து அந்த காம்பஸ் வந்து டோன்ட் ஒர்க் அட் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ ஒரு சிமுலேஷன் பார்க்கலாம். சிமுலேஷன் பார்த்துட்டு நம்ம அந்த டாபிக் மட்டும் ரீகால் பண்ணிடலாம். ஓகே, அதை ஷேர் பண்றேன் ஸ்க்ரீனை. ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை நீங்க பார்க்கலாம். மேக்னெட்டிக் டெக்லைனேஷன் அப்படிங்கிறது ஆங்கிள் பெட்வீன் த மேக்னெட்டிக் நார்த் அண்ட் ஜாகிரபிக் ட்ரூ நார்த். கிளியரா? பாசிட்டிவ் வேல்யூஸ் இண்டிகேட் மேக்னெட்டிக் நார்த் இஸ் ஈஸ்ட் ஆஃப் த ட்ரூ நார்த். இதெல்லாம் சொன்னேன். ரேஞ்ச் வந்து எந்த ரேஞ்சில் இருந்தா -180 இருந்து +180 வரைக்கும் இருக்கும். வேரியஸ் பை லொகேஷன் டைம். நான் சொன்னேன்னா இந்தியாவில் ஒரு மார்க், லண்டன்ல ஒரு மார்க்கும், அதனால எப்படி இருக்கு. ஏன்னா அது வந்து அந்த மூவ் ஆகிட்டே இருக்கும். நான் சொன்னேன் பிக்ஸ்டு பாயிண்ட் ஜாகிரபிக் நார்த் போல் சவுத் போல் மாறாது. ஆனா மேக்னெட்டிக் நார்த் போல் சவுத் போல் மாறிட்டே இருக்குன்னு சொன்னேன். அதனால மாறுது. மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் டிப்பு ஆங்கிள், the angle the magnetic field makes the horizontal plane. நம்ம சொன்னோமா horizontal plane கூட இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ எதை இண்டிகேட் பண்ணுனா ஃபீல்டு பாயிண்ட் டவுன்வர்ட். ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னா -90 இருந்து +90 இருக்கும். வெர்டிகல் அப் வந்து வெர்டிகல் டவுன். மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ல 0வா இருக்கும். I is equal to 0 மட்டும் காமிச்சோமா ஹரிசாண்டல் போடுவாங்க. ஹரிசாண்டல் காம்பவுண்ட், ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மேக்னெட்டிக் நார்த். மேக்னெட்டிக் நார்த் நோக்கி தான் ஹரிசாண்டல் காம்பவுண்ட் இருக்கு. ஒன்னு டைபிக்கல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மைக்ரோ டெஸ்டாஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அந்த யூனிட் 10 to 40 இருக்கும். மேக்ஸிமம் எங்க இருக்குன்னா மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்ல இருக்கும். மினிமம் எங்க இருக்குன்னா மேக்னெட்டிக் போல்ஸ்ல இருக்கும். அப்போ வந்து நியர்லி 0 ஆயிரும். சரியா? ஸோ இப்ப லேட்டிடியூட நம்ம இங்க மாத்தலாம். 40, 35 அப்படின்னு மாத்தலாம். ஓகே, இப்ப பாருங்க இத போட்டிருப்பாங்க. ஒரு பிங்க் கலர் லைனும் ஒரு எல்லோ கலர் லைனும் டிரா பண்ணிருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஆரஞ்சு கலர் லைன் வந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதை நம்ம பாக்குறோம். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படின்னு போட்டிருக்காங்களா. கிரீன் கலர் லைன் ஹரிசாண்டல் காம்பவுண்ட் இந்த போட்டிருக்காங்க, ஹரிசாண்டல் காம்பவுண்ட். அண்ட் ப்ளூ கலர் லைன் வந்து வெர்டிகல் காம்பவுண்ட் இது போட்டிருக்காங்க. ஜாகிரபிக் நார்த் வந்து எல்லோ கலர், ஜாகிரபிக் நார்த் எல்லோ கலர், மேக்னெட்டிக் நார்த் பிங்க் கலர். ரெண்டுத்துக்கும் உண்டான கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க. ஓகே, இப்ப நான் மேக்னெட்டிக் டெக்லைனேஷனை குறைக்கிறேன்.
அதுக்கு உண்டான ஆங்கிள் தானே ஈஸ்ட் வேர்டு போதா இல்ல வெஸ்ட் வேர்டு போதா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். சரியா? ஓகே. இப்போ பார்த்துக்கோங்க, ஈஸ்ட் வேர்டு போதா வெஸ்ட் வேர்டு போதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இப்ப நம்ம வேலையெல்லாம் இப்ப இதுல எல்லாத்தையும் பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்கலாம். ஓகே ரைட், இப்படி ஈஸ்ட் வேர்ல போகுது அப்போ பாசிட்டிவா இருக்கு, வெஸ்ட் வேர்ல போகுது நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ரைட்டா? இது புரிஞ்சுது, மேக்னெட்டிக் டிக்ளேஷன் புரிஞ்சுது. அடுத்து மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். இன்க்ளினேஷன்ன்றது ஹரிசாண்டலுக்கும் அந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உண்டான ஆங்கிள். பாருங்க இப்ப தெரியும், அது கூடி குறைவு பாருங்க. சரிதா? நம்ம இப்போ I is equal to 90 டிகிரி வச்சிருக்கோம். ஸோ போல்ஸ்ல வச்சிருக்கோம். அப்போ அந்த லேட்டிடியூடு எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. வெர்டிகல் எப்படி இருக்கும், நார்த்தில் எப்படி இருக்கும் அப்படிலாம். ஓகே ரைட், இது கிளியர் ஆயிட்டு. அது மாதிரி மேக்னெட்டிக் இன்க்ளினேஷனை இப்போ ஜீரோவுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜீரோ கொண்டாங்க. இது வந்து ஈக்குவேட்டர்ல இருக்கு, பார்த்தாலே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ அது ஜீரோனா இந்த மாதிரி ஹரிசாண்டல் இருக்கும், எந்த மாதிரி வெர்டிகல் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ஹரிசாண்டல் காம்பவுண்டை அதை நம்ம கூட்டி போட்டுக்கலாம். அது 30 40 அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களே போட்டிருந்தாங்கன்னா 10 to 40 இருக்கும் அப்படிங்கிறது. அதனால நம்ம அப்படி மாற்றிக்கலாம். இதுதான் இந்த இதுக்கு உண்டான சொல்யூஷன். இப்போ இதை பார்த்துக்கோங்க. நீங்க ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து லெட்டரை திருப்பி உட்காந்து பாருங்க. இந்த படம் அதுக்கு ஏற்றால பார்த்துக்கோங்க. டெக்லேஷன் மாறும்போது என்னெல்லாம் மாறுது, போல்ஸ்ல மாற்றினேன், ஈக்குவேட்டர்ல மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்டோட போனுச்சு, வெஸ்டோட அதையும் உங்களுக்கு காமிச்சேன். சரியா? இந்த சைடு போய் காமிச்சேன். அப்போ அதுக்கு உடனே நான் போர்டில் எழுதி போட்ட பாயிண்ட திருப்பி எடுத்து படி. ஓகே கிளியரா? ஓகே ஸோ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்ட் தான் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல படிக்கிறது. பட் ஓகே, அதை நம்ம மெஷர் பண்றது தான் இதெல்லாம் படிக்கிறோம். ஜாகிரபிக் மேக்னெட்டிக் போல்ஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். 3 கீ எலமெண்ட்ஸ் இருக்கு. மேக்னெட்டிக் டெக்லைன்ஷன். மேக்னெட்டிக் டெக்லைன்ஷன்னா ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் த ட்ரூ நார்த் அண்ட் மேக்னெட்டிக் நார்த். ஒன்னு மேக்னெட்டிக் டிப்னா வெர்டிகல் ஆங்கிள் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வித் ஹரிசாண்டல் பிளேன். நம்ம டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் சொல்றோம். ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஹரிசாண்டல் பிளேனுக்கும் உண்டான ஆங்கிள். ஹரிசாண்டல் காம்பவுண்ட்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஒரு பொசிஷனும் 2 காம்பவுண்டா பிரியும், வெர்டிகல் ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் அப்படிங்கிறது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஒரு பார்ட் that the compass uses to find a direction. அந்த ஹரிசாண்டல் காம்பவுண்ட் தான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா காம்பஸ் யூஸ் ஆகுது. எதுக்குன்னா டைரக்ஷனை பார்த்துருக்கு. சரியா? இதுதான் இன்னைக்கு கிளாஸ். ஓகே, மீதி உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம். சரிங்களா? நான் கிளாஸ் நினைச்சதை வாழ்க பாரதம் வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.